வணக்கம் நண்பர்களே. உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிய போகி திருநாள் மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். போகி பண்டிகை மார்கழி மாதத்தின் கடைசி நாள் அன்று கொண்டாடப்படுகிறது. இந்த பண்டிகையின் பெயர் போக்கி பண்டிகை என்பதாகும். இது பின்னர் மருவி போகி பண்டிகை என்றாகிவிட்டதாக சொல்கிறார்கள். வீட்டில் உள்ள தேவையற்ற பொருட்களை அப்புறப்படுத்தி வீட்டை சுத்தப்படுத்தி அசுத்தங்களை போக்குவதால் அது போகி பண்டிகை என்று அழைக்கப்படுகிறது. போகி பண்டிகை பொங்கலுக்கு முதல் நாள் கொண்டாடப்படுகிறது. பொங்கலுக்கு முன் வீட்டிற்கு புது வர்ணம் பூசி வீட்டை அழகுபடுத்துகிறார்கள். பொங்கல் சமயத்தில் வீடு புது பொலிவுடன் காணப்பட வேண்டும் என்று இப்படி நாம் செய்கிறோம். வீட்டின் வாசலில் மாக்கோலமிட்டு வாசலில் மாவிலை தோரணம் கட்டி பூஜைகள் செய்து இறைவனை அனைவரும் வழிபடுகிறார்கள். அதாவது பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று சொல்வார்கள். அதாவது இந்த போகி பண்டிகையில் பொதிந்துள்ள ஆழமான கருத்து என்ன என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். வீட்டில் இருக்கும் தேவையில்லாத பொருட்கள், துணிமணிகள் என அனைத்தையும் கொண்டு வந்து வெளியில் போட்டு தீயில் இட்டு எரித்து விடுகிறோம். இத்துடன் சேர்த்து நாம் எரிக்க வேண்டிய முக்கியமான விடயங்கள் என்ன தெரியுமா? நம்மிடம் இருக்கும் பொறாமை, வன்மம், காழ்ப்புணர்ச்சி, கெட்ட பழக்க வழக்கங்கள் என அனைத்தையும் இத்துடன் சேர்த்து எரித்து விட வேண்டும் என்பதுதான் போகி பண்டிகையில் பொதிந்துள்ள ஆழமான கருத்து என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொண்டு செயல்படுவோம். போகி பண்டிகையை கொண்டாடுவோம். பழைய கசப்பான நினைவுகளை போக்குவோம். புதிய விடியலாய் பொங்கலிடுவோம். அனைவருக்கும் மறுபடியும் ஒருமுறை போகி திருநாள் மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.